அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த ஏவல்னாலேயோ பில்லி செய்வனை சூனியங்கள்னாலேயோ ஏகப்பட்ட மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாந்திரீக பிரச்சனையினால் என்ன செய்கிறாங்கன்னா, நித்தம் வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அதாவது துன்பங்களை அனுபவிக்கிற நிலை இருந்தாலும் கூட அதை சரி செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கும்போது எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு சில பேர்களுக்கு சரியாகலை. நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் நிறைய மாந்திரிகர்கள் போய் பார்த்துட்டோம், நாங்களும் செய்யாத பூஜைகள் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, நிறைய பண்ணிட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு இந்த செய்வனை ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர மாட்டேன்னு சொல்லுது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம் பார்த்திங்கன்னா, அதற்கு உண்டான நேரம் அவங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிறது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, அதாவது செய்வினை ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்ன விஷயம், அதாவது செய்வினை ஏவலுங்கிறது பொதுவான விஷயம். சரிங்களா? என்ன செய்வனை, எதற்காக அந்த செய்வனை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு சில பேர்கள் ஆளே இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது மாதிரி மாரணம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா, கை கால்லாம் இழுத்துக்கிட்டு படுத்த படுக்கையில் இருந்து துன்பப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்கள் செய்வனை பண்ணுவோம். இது போல் என்ன விஷயத்துக்காக செய்வனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் அதை சரி செய்யக்கூடிய வகையில் நம்ம பூஜைகள் பண்ணினாத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ஏவல் இந்த செய்வனை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம சரி செய்ய முடியும். சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம சும்மா பொதுவாக உள்ள செய்வனை நீக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணி வந்தோம் அப்படின்னா அந்த செய்வனை ஏவலோ என்ன செய்யாது, கட்டுப்படாது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, சிவனுக்கு அனைத்து தேவதைகளுமே கட்டுப்படும். சரிங்களா? சிவனுக்கு கட்டுப்படாத தெய்வங்களே கிடையாது. சரிங்களா? ஒரு சில கட்டுப்படாத துர்தேவதைகளை நம்ம சிவனுடைய பஞ்சாட்சரம் சக்கரம் போட்டு எளிமையாக நம்ம என்ன செஞ்சிட முடியும், கட்டுப்படுத்திட முடியும். இது போல் அதாவது ஒரு உடலில் ஒரு ஏவலை இப்போ உடலில் ஒரு காட்டேரி ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காட்டேரி எதுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறத பார்த்து, காட்டேரியை விட சக்தி வாய்ந்த தெய்வங்கள் என்ன இருக்கோ பார்த்து அதை நம்ம அந்த தெய்வத்தை வச்சு தான் என்ன செய்ய முடியும், நம்ம காட்டேரி ஏவலை நம்ம சரி செய்ய முடியும். இந்த மாதிரி என்ன விஷயம் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ஏவலையோ அந்த செய்வனையோ நம்ம நீக்கணும் அப்படின்னா அது முழுமையாக நம்ம குணமாகும். அதை விட்டுட்டு நம்ம பொதுவான செய்வனை நீக்கிறது, பொதுவாக நம்ம ஏவல் நீக்கிற பூஜைகள் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு நூற்றுக்கு ஒரு 20% பேருக்கு அது வேலை செய்யும், மிச்சம் அது வேலை செய்யாது. சரிங்களா? அதனால தான் என்னென்னா, என்ன விஷயம், என்ன வகையில் செய்வனை பண்ணியிருக்காங்க, எதை வச்சு ஏவல் பண்ணியிருக்காங்க, எதற்காக ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன் மூலியமாக பரிகார பூஜைகளை நம்ம பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அது சரி பண்ணிடலாம். உதாரணத்துக்கு காய்ச்சல் அப்படிங்கிறது பொதுவானது. அதற்கு நம்ம பேராசிட்டமல் மாத்திரையை போட்டோம் அப்படின்னா அது சரியாகும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். சரிங்களா? இதே இது காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் எடுத்து அது என்ன காய்ச்சல், புரியுதுங்களா, என்ன காய்ச்சல் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்ச பிறகு அதற்குண்டான மருந்தை நம்ம எடுத்துக்கிற போது அந்த காய்ச்சலுங்கிறது முழுமையாக குணமாகுது. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இது புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? அதுபோல் இந்த செய்வினை அப்படிங்கிறதுனா ஒவ்வொருத்தருடைய உடலில் எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் எந்த மாதிரி செய்வனை இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதற்காக நம்ம போய் ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி உடலில் இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வகையான செய்வனை அப்படிங்கிறத கருத்தில் வச்சு அதற்கு தகுந்த நம்ம வழிகளை நம்ம தேடணும். சரிங்களா? அப்போத்தான் அந்த செய்வனையை நீக்கிறதுக்கு உண்டான வழி நம்மளுக்கு கிடைக்கும். சும்மா பொதுவாக செய்வனை ஏவல் இருக்குது அப்படின்னு அதை நீக்க நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா
அது என்ன செய்யாது, நம்மளுக்கு நீங்காது. சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கு நீங்கும், ஒரு சில பேர்களுக்கு நீங்காது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு சொல்லக்கூடிய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய மாந்திரிகருக்கு போய் நிறைய பூஜை பண்ணிட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எங்களுக்கு தீர மாட்டேன்னு சொல்லுது. அப்படிங்கிற வார்த்தைகள் தான் நம்ம ஒரு ஃபோனை எடுத்தாவே நம்மள்ட்ட சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? அதனால் இதை நம்ம ஒரு வீடியோ பதிவாக நம்ம போடலாம், எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை போடுறேன். சரிங்களா? அதாவது செய்வினையில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதில் ஒரு சில முக்கியமான செய்வினை வகைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அதாவது சுக்கில செய்வினை. சரிங்களா? இந்த செய்வினை ஒருத்தவங்க மேலே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகும் அப்படின்னா, அந்த நபருக்கு எப்போ பார்த்தாலும் காம சிந்தனைகள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த காமத்தினால பார்க்கக்கூடிய பெண்கள், பார்க்கக்கூடிய ஆண்கள் எல்லாரு மேலேயுமே என்னென்னா காம சிந்தனைகளை அதிகப்படுத்தி அவங்கள அசிங்கங்களையும் அவமானங்களையும் தூண்டிவிட செய்யும். சரிங்களா? இதனாலே இவர் முழுவதுமாகவே காமத்தில் கெட்டு சீரழிஞ்சு என்ன செய்வார், தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் இழந்து அவர் என்ன செய்வார், ஒரு வீட்டிலேயே முடங்கி கிடக்க ஆரம்பிச்சிருவார். வேலை வெட்டிக்கு போக முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி வீட்டிலேயே முடங்கி கிடக்க ஆரம்பிச்சிருவார். இதுதான் என்னென்னா சுக்கில செய்வினை. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கர்ம செய்வினை. சரிங்களா? இந்த வகை செய்வினை ஒருத்தவருக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவருடைய உடல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா தோல் நோய், அதாவது உடல்லாம் அரிப்பெடுத்து அந்த முக அழகுகள்லாம் போய், சரிங்களா, அப்படியே ஒரு தோல் வியாதி போல், அதாவது தீப்பட்ட புண்ணு இருக்கும் பாருங்கள், அந்த புண்ணு போல் அப்படியே சொரிஞ்சு முகமெல்லாம் ஒரு விகாரமாக மற்றவர்கள் அருவருக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். சரிங்களா? இந்த செய்வனை பார்த்தீங்கன்னா கர்ம செய்வினை. சரிங்களா? இந்த செய்வனையாலெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா இது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். இதை கடைசி வரைக்கும் வளர விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முடக்கு செய்வினை. சரிங்களா? இந்த முடக்கு செய்வினை பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா கை, கால், சரிங்களா, இந்த இதெல்லாம் முடங்கி போய் படுத்த படுக்கையாக இருந்து என்ன செய்வார்னா நடமாட முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்துருவாங்க. சரிங்களா? இதுதான் கை கால் முடக்கு செய்வினை. சரிங்களா? இந்த மாதிரியும் பாதிக்கப்பட்டவங்களை என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, ஆரம்ப நிலையிலேயே இதெல்லாம் சரி பண்ணிடணும். இல்லைன்னா இதை முழுமையாக சரி பண்ணவே முடியாது. சரிங்களா? அதனாலத்தான் இந்த மாதிரி செய்வினை, இந்த மாதிரி விஷயங்கள் அறிகுறிகள் தென்பட்டுருச்சு அப்படின்னா உடனே அதற்கு உண்டான தீர்வுகளை நம்ம எடுக்கணும். சரிங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு செய்வினை 2 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயும் போய் சரி பண்ணிடணும். இல்லை ரொம்ப வளர விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வசு செய்வினை. சரிங்களா? இந்த செய்வினை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எல்லாம் மிளகா சார்ந்த அப்பனை மாதிரி உடலில் எரிச்சல், இல்லைன்னா உடலில் ஏதாவது ஒரு பகுதிகளில் கதன்னு எரிச்சல் உண்டாகும். இந்த எரிச்சல்னாலேயே துன்பப்பட்டு என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நரக வேதனையில் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி செய்வினை தான் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, பசு செய்வினை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்திர செய்வினை. சரிங்களா? இந்த செய்வினை பார்த்தீங்கன்னா உடலில் ஏதாவது ஒரு பகுதிகளில் வீக்கம், புண்ணு, கட்டி இந்த மாதிரிலாம் உருவாகி இதனால் என்ன செய்வாங்கன்னா துன்பத்தை அனுபவித்து நரக வேதனையில் இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா இது பேர் வசு செய்வினை. இதுதான் ஒரு முக்கியமான செய்வினை. சரிங்களா? இந்த செய்வினையில் உண்டான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத யாருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும், அந்த செய்வினையில் இருந்து நம்ம முழுமையாக நிவர்த்தி அடைய முடியும். சரிங்களா? அதே போல் ஒரு ஏவல் உடலில் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நைட்டு பூரா தூக்கம் இருக்காது முதல்ல. சரிங்களா? அந்த ஏவலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அந்த நபர் இருப்பார். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உடலில் ஏவல் இருந்துச்சுன்னா எப்போ பாரு தேவையில்லாமல் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. நெகட்டிவான விஷயத்த அவங்க மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இதனால வந்திருக்குமோ, அதனால வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்ன செய்வாங்கன்னா பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை காலத்தை அந்த நேரத்திலேயே முடிச்சிருவாங்க. சரிங்களா? அதுதான் இந்த மாதிரி செய்வினை. இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால ஒரு நபர் பாதிப்படைஞ்சிங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிகர்களையோ பார்த்து அதற்கு உண்டான பூஜை முறைகளை பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா பூஜை பண்ணிக்கிறணும். சரிங்களா?
அதற்காக இதை வந்து வளர விட்டுட்டோம் அப்படின்னா இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் உயிருக்கே என்ன செஞ்சிடும், ஆபத்தை கொண்டாந்து விட்டுரும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா உடனுக்குடனே சரி செய்யக்கூடிய வழியை தேடி அதில் இருந்து சரி செஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.